எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. எங்கள் ஃபார்மில் விளைஞ்ச காய்கறிகளை எப்படி சமைச்சோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மழைக்காலம், பனிக்காலம் எல்லாமே முடிஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் தலை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. எங்களோட ஃபார்மில் எல்லா காய்கறிகளும் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. கடைசியாக இப்போது கொஞ்சமாக இருக்கிற முள்ளங்கி, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, மற்றபடி பீன்ஸு இது எல்லாமே நாங்கள் கடைசியாக ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. பொங்கல் டைமில் கொஞ்சமாக மழை பெஞ்சுது. அதுக்கப்புறமா இந்த ஒரு மாதமாக மழை இல்லை. அதனால் எல்லா காய்கறிகளும் தோட்டங்களும் எல்லாமே கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால காய ஆரம்பிச்சிருக்கு. இப்போது எங்களோட உருளைக்கிழங்கு செடிகள் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அதனால் அதை எல்லாமே நாங்கள் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, போட்டுட்டு yeah, if you don't pluck it, it's going to be sprouting. Oh, this one will be, that will be good one. This batch will be good. Small ones here. Yeah. Show me the seeds, potato seeds. Oh, but it's insect is there already. See, we have nice tomatoes, potato plants. Potato பழம். நாங்கள் உருளைக்கிழங்கு போட்டிருந்த பெட் எல்லாமே ஆல்மோஸ்ட் காஞ்சிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பறிச்சுட்டு வரோம். நான் அந்த பக்கமாக ட்ரிப் இரிகேஷன் செட்டப் பண்ணுறேன். ஏன்னா அடுத்த மாதம் வெயில் இன்னமும் ஜாஸ்தி ஆகிட்டதுனால பக்கெட்டில் தண்ணி கொண்டு போய் ஊற்றுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். It doesn't look like you are taking potatoes. ரெனாட்டாக்கு உருளைக்கிழங்குகள் ரொம்பவே பிடிக்கும். இந்த வாட்டி ஒரு பக்கெட் ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இது எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு சாயந்தரம் ஆகிடுச்சு. அதனால் இதை கொண்டு போயிட்டு மறுநாள் சமைக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. ஆனால் குழந்தைங்களுக்கு வேறு ஒரு பிளான்ஸ் இருந்துச்சு. குழந்தைங்க எங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே கிஃப்டாக ரொமான்டிக் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி கேம்ப் ஃபயர் எல்லாமே செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் உருளைக்கிழங்குல எடுத்துகிட்டு போனோடனே இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா கேம்ப் ஃபயர்லேயே போட்டு உருளைக்கிழங்கை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம். Yeah, I covered with radish. Wow! Baby, mine. Three potatoes, mommy. Full bucket Mine. with that. Hey, babies. Wait, Oscar, mini ones also. Yes. Why? Oh. These are mine. குழந்தைங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒரு கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு கேம்பும் செட் பண்ணி அழகாக அந்த ஈவினிங்கை என்ஜாய் பண்ணாங்க. Madam, what's for dinner? Potato. I'm eating it. இந்த பர்டிகுலர் மொமெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. குழந்தைங்க ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேஜஸ் தான் இந்த ஐடியாவுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம். அவன் தான் கேம்ப் ஃபயர் செட்டப் பண்ணணும்னு ஒரு 2-3 நாளாகவே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். எனக்கு கேம்ப் ஃபயர் ரொம்ப பிடிக்கும். ட்ரெக்கிங் போகும்போது நாள் ஃபுல்லாக நடந்துட்டு டயர்டாக போயிட்டு கேம்ப் ஃபயரை செட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உட்காந்து சமைச்சி அழகாக சாப்பிட்டுட்டு பழைய நினைவுகள் எல்லாமே அப்படியே வந்துட்டு போச்சு.
What happened to your campfire, Oscar? Fire is off. No. No? Let's do that. Fire still there? Okay, he's struggling to put his fire on. Next camp, let's go to the camp 3. Camp 3 is where dinner is happening. People are eating dinner. கேம்ப் ஃபயரில் ஓரளவுக்கு தீயெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அதில் உருளைக்கிழங்குல போட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட Why ஆரம்பிச்சாச்சு. this turkey has joined us, Papa? Papa's taken by the turkey. Oh, should I? Showing. Easy to peel, huh? அடுத்த நாள் லஞ்சுக்காக காய்கறிகள் எல்லாமே பறித்து நம்ம கொண்டு போய் நம்மளோட புது கெஸ்ட் ஹவுஸில் வச்சு சமைக்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட தோட்டத்திலிருந்து அவரைக்காய், அதுக்கப்புறமா சிறகு அவரை, கொஞ்சமாக வெண்டைக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கான சமையலை செய்ய போகிறோம். நிறைய வீடியோக்களில் நீங்கள் ரெனாட்டா சமைச்சு தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு சேஞ்சாக நான் வந்து சமைக்க போகிறேன். ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் உங்களோட காய்கறிகளை கழுவ மாட்டிங்களா அப்படின்னு. ஒரு சில நேரம் கழுவோம், ஒரு சில நேரம் கழுவ மாட்டோம். மண் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கழுவோம், இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அப்படியே கொண்டு வந்து அப்படியே சமைச்சிருவோம். நிறைய வீடியோக்களில் கழுவுறதை காட்டுறது இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த நேரம் வீடியோ எடுக்காமல் விட்டுருப்போம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மண் இருந்துச்சுன்னா கட்டாயமாக கழுவி தான் சமையல் பண்ணுவோம். எங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறியாக இருந்துச்சுன்னா நிறைய நேரத்தில் அதுக்கு தோல் சீவ மாட்டோம், அந்த தோலோடு தான் சமைச்சு சாப்பிடுவோம். புடலங்காயாக இருக்கட்டும், இல்லை வந்து உருளைக்கிழங்காக இருக்கட்டும், முள்ளங்கியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட தோட்டத்திலே விஷம் இல்லாமல் விளையுதுன்னு தெரிஞ்சதுனால அதோட தோலை நீக்கிறது இல்லைங்க. சிறகு அவரைக்காய் சோயாபீன் மாதிரி ரொம்பவே புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவு. கட்டாயமாக உங்களோட வீட்டு பக்கத்துலேயும் அதை வளர்த்து அதோட காய்கறிகளை எடுத்து சாப்பிடுங்க. I didn't ask. I didn't ask. Sure? And you brought one. I brought more. குழந்தைங்க வீடியோவில் நிறைய நேரத்தில் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. அவங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்க, தமிழ் பேச மாட்டாங்களா நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் பதில் சொல்லிக்கிறேன். குழந்தைங்கள 3 பேருமே தமிழ் நல்லா பேசுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்துடும். ஏன் அப்படின்னா குழந்தைகள் ஆரம்ப கட்டத்தில் யூகேயில் இருந்ததுனால இங்கிலீஷ் பேசி பழகிட்டாங்க. இப்போது என் கூட அப்பப்போ தமிழ் பேசியும் பழகுவாங்க. ஆனால் நேச்சுரலாக வந்துடுது. வீடியோக்காக நீங்கள் வந்து தமிழில் பேசுங்கன்னு சொன்னால் அவங்கள அது ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. அதனால் நான் பெருசாக வந்து அதை எதுவுமே சொல்கிறதில்ல. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பேசுங்கன்னு சொல்லிடுறது. எங்களோட கிராமத்தில் எங்ககிட்ட மட்டும்தான் அவங்களால இங்கிலீஷில் பேச முடியும். மற்றபடி கிராமத்தில் வெளியே போனாங்கன்னா அவங்கக்கிட்ட கட்டாயமாக தமிழில் தான் பேசுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கும்போது இங்கிலீஷ் பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எங்கேயாச்சும் போகணும் வரணும் அப்படின்னா இங்கிலீஷ் பேசுகிறது அவங்களுக்கு ஒரு தடையாக இருக்காது. எங்ககிட்டயும் தமிழ்லேயே பேசி பழகிட்டாங்கன்னா அவங்க வெளிநாட்டுக்கு போகணும் பழகணும் அப்படின்னா அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குன்றதுனால நாங்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறதில்ல. இங்கிலீஷ்லேயே பேசி பழகுங்க, நீங்கள் தமிழ் தெரிஞ்சவங்ககிட்ட தமிழில் பேசுங்கன்னு சொல்லி நாங்கள் ஃப்ரீயாக விட்டாச்சுங்க. எங்கள் அம்மா எனக்கு சமையல் கற்று தரும்போது சாம்பாரை 2 விதமாக வைக்கலாம் சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. ஒன்று வந்து காய்கறிகளை வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் பருப்பு ஊற்றுறது, இன்னொன்று பருப்பு கூடவே சேர்த்து காய்கறிகளை வேக வச்சுட்டு கடைசியில் தாளிச்சிக்கிறது. எனக்கு வந்து இந்த செகண்ட் மெத்தட் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. காய்கறிகளை வதக்கிட்டு அதில் பருப்பு ஊற்றினா அது வந்து டேஸ்ட் எனக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் குக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தாளித்து எடுத்துக்கிறோம். அந்த பழக்கமும் அப்பப்போ இருக்குது. அதே போல் சாம்பாரில் எனக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம், அந்த பருப்பை
மிக்சியில் போட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுறது. அந்த மாதிரி ஊற்றும்போது ரொம்ப குழன்னு இருக்கும் சாம்பார். எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் பிடிக்காது. அதுவே வந்து நமக்கு கல் சட்டியில் போட்டு நம்ம கடைஞ்சி எடுத்து ஊற்றோன்னா அதோடய டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் கல் சட்டி இல்லைனா கூட சாதா சட்டியில் அதை வந்து ஃபுல்லாக அரைக்காமல் ஒரு திப்பியாக அரைச்சி அதை நம்ம சாம்பார் பண்ணோன்னா அதோடய டேஸ்ட்டே நிறைய வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் எப்படி டேஸ்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளவுதாங்க, சாம்பார் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இதுக்கப்புறமா காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட புளி தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வச்சு இறக்கிடலாம். அதுக்கப்புறம் அது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எங்களோட ஃபார்மில் இப்போ கொத்தமல்லியும் இல்லை, கருவேப்பிலை ரொம்ப காஞ்சி போனதுனால இப்போ யூஸ் பண்ணல. Smells so good. வாயில் சூடு வச்சு போகிறீங்க. கறி சூடாக போகுது. Smells so good. Smells so good. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா பொரியலுக்காக உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். சால்ட்டுங்களா? I'm not going to peel the skin. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கை ரொம்ப சிம்பிளாக வந்து கடாயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வதக்கிடணும். உருளைக்கிழங்கு பாதி வெந்ததுக்கப்புறமா அது கூட உப்பும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு கலந்து எடுத்துக்கணும். இந்த மிளகாத்தூளை நம்ம கடைசியில் போட்டோம்னா அந்த உருளைக்கிழங்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக நல்லா வரும். அது முதல்லையே போட்டுட்டோன்னா என்ன ஆகுனா குழன்னு வந்துடும் உருளைக்கிழங்கு. ஒரு உருளையும் அப்படியே அழகாக தனித்தனியாக வந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். Money, right? 1 lakh is Enough. No one will eat that spicy. good. More boiling, na? Salt is missing, na? So spicy. Salt is missing, na? Salt is missing. I'm going to do this hardcore metal sheet. நம்மளோட சமையல் ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னங்க, அதையெல்லாம் டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். Okay, Kupa, you stay outside. We'll give you food. Okay. I'll get it. That potato will be a little spicy because. With rice, it will be good. All vegetables for Papa. Especially everything else. Thanks. Put more vegetables. This is radishes. And more gravy. Is there stones inside? If you're standing anything, you come this side. Okay. Oh, that's fine.
stones are in this potato bar. Salt is missing. Good. நம்மளோட தோட்டத்திலேயே விளைஞ்ச காய்கறிகளை எடுத்து குடும்பமாக ஒன்றா உட்காந்து சமைச்சு அதை ஒன்றா சாப்பிட்றதோட சந்தோஷமே தனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.